பெப்சி நிறுவனம் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தடை விதித்துள்ளது மதுரை உயர்நீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். இந்த வழக்கு யாரால் தொடரப்பட்டது, மேலும் தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க மாரிச்சாமி. அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தார். அந்த பொதுநல வழக்கில் பெப்சி, கொக்கோ கோலா நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் அடிக்கிறது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்து வந்தது. இந்த நிலையில் இன்றைய விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களும் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் ஆகியோர் பெப்சி, கொக்கோ கோலா நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு இடைக்கால தடை விதித்தார். இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். மாரிச்சாமி, இந்த வழக்கு எவ்வளவு நாளா மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது? இதற்காக எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் அங்கு நடைபெற்றது? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க மாரிச்சாமி. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்ற வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 2014 லாஸ்ட்ல இருந்தே போட்டு அதை நடந்துட்டு வருது. அந்த நேரத்தில் திருநெல்வேலி பகுதியில் அந்த தாமிரபரணி ஆற்றுப்படுகைகள் பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றது. இப்போ வழக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கம்பெனி சார்பா, கம்பெனிகள், அந்த ஆலைகள், குளிர்பான ஆலைகள் சார்பா கூடினவங்க 1000 லிட்டர் தண்ணீர் 37.50 என்ற இது பணம் கொடுத்து வாங்குகிறோம் என்றெல்லாம் தகவல்களை தெரிவித்தார்கள். இது பொதுமக்களுக்கு, அதாவது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள பொதுமக்களுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும். குடிநீர் பற்றாக்குறை வரக்கூடும் என்ற காரணத்தினால் இந்த இடைக்கால தடை வழங்கப்பட்டுள்ளது.